தமிழில் 6ஆம் வகுப்பு இயல் 2வது இயல். பொற்கோட்டு சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொன் கூட்டல் கோட்டு. கூற்றுகளை ஆராய்ந்து எழுதுக. சார்பெழுத்து என்பது காரண பெயராகும். சார்ந்து வருதலோ இப்பெயர் பெற்றுள்ளது. சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். 3 புள்ளிகளை உடைய எழுத்து ஆயுத எழுத்து முதலெழுத்து வகையை சார்ந்தது. ஸோ இதில் எதெல்லாம் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 3 புள்ளிகளை உடைய ஆயுத எழுத்து முதலெழுத்து வகையை சார்ந்தது. முதலெழுத்துக்கள் உயிரும் மெய்யும் மட்டும்தான் முதலெழுத்துக்கள். 30 எழுத்து தான் உண்டு. ஸோ 12 எழுத்து உயிரெழுத்து, 18 எழுத்து மெய் எழுத்து. ஸோ ஆயுத எழுத்து அதில் வராது. ஸோ ஆயுத எழுத்தும் என்ன எழுத்து தான்? சார்பு எழுத்து தான். ஆயுத எழுத்தால் தனித்து இயங்க முடியாது இல்லையா? ஸோ அது முதலெழுத்து வகையில் வராது. அதுவும் சார்பெழுத்து தான். சார்பெழுத்து அப்படிங்கிறது காரண பெயர். அதாவது அது சார்ந்து வர்றனால அதை காரண பெயர்னு சொல்கிறோம். ஸோ இந்த கூற்று கரெக்டு. சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிக்கரம், மைக்கார குறுக்கம், ஔகார குறுக்கம், ஆயுத குறுக்கம், மகர குறுக்கம். ஸோ 10 வகைப்படும். அதுவும் சரி. ஸோ கூற்று 1 மற்றும் 2 சரி. ஆயுத எழுத்து முதலெழுத்து வகையை சார்ந்தது அப்படிங்கிற 3வது கூற்று மட்டும் தவறு. அதுவும் சார்பெழுத்து வகையை சார்ந்தது தான். தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வருவது ஆயுத எழுத்து. அதாவது தனக்கு முன்னாடி கண்டிப்பாக இப்போ எஃகு அப்படின்னு ஒரு வேர்டு எடுத்தோன்னா ஏ அப்படிங்கிறது குறில் எழுத்தாக தான் இருக்க முடியும். அந்த மாதிரி ஆயுத எழுத்து இடம்பெற எல்லா சொல்லையுமே எடுத்து பார்த்தோன்னாலே ஃபஸ்ட் எழுத்து கண்டிப்பாக குறில் எழுத்தாக தான் இருக்கும். அந்த ஆயுத எழுத்துக்கு அடுத்து வர்ற எழுத்து ஒரு வல்லின உயிர்மை எழுத்தாக தான் இருக்கும். எஃகு, அஃது எல்லாமே பாருங்கள், ஃபஸ்ட் எழுத்து குறில் எழுத்தாகவும் லாஸ்ட் வர்ற எழுத்து வல்லின உயிர்மை எழுத்தாக தான் இருக்கும். ஸோ இப்படி வர்ற எழுத்து என்னதுன்னா ஆயுத எழுத்து. கருவி, கனவு, கனி, கதை, மருவி, பணிவு, தனிமை, கவிதை, தருவி, கனிவு இந்த சொற்களில் முதல் எழுத்துக்கள் இடம்பெறவில்லை. அதாவது முதல் எழுத்துக்களில் என்னதெல்லாம் இருக்குன்னா உயிர், மெய். உயிர் எழுத்துக்களாக இருக்கிற ஆ இ ஃபுல்லாகவும் மெய் எழுத்துக்களாக இருக்கிறதும். ஆனால் இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள். கருவி, கனவு, கனி, கதை, மருவி, பணிவு, தனிமை, கவிதை, தருவி, கனிவு எல்லாமே என்ன வேர்ட்ஸ்னால் முதலெழுத்துக்கள் எதுவுமே இடம்பெறாத வேர்ட்ஸ். ஸோ முதலெழுத்துக்கள் இடம்பெறவில்லை. தவறான இணையை தேர்ந்தெடுக. இப்போது குற்றிய லுகரம், உகரம் அப்படிங்கிறது இப்போ காது ஊன்னு முடியுதா? ஸோ உகரம் தன் நிலையிலிருந்து குறுகி ஒலிக்கிறனால அதை குற்றிய லுகரம்னு சொல்கிறோம். இது கரெக்டு. அப்புறம் குற்றிய லிகரம், கேன் மியா, லிகரம் ஈ, கேன் மியா, ஈ சவுண்டு வருதா? குற்றிய லுகரம். அந்த இகரம் தன் நிலையிலேருந்து குறுகி ஒலிக்கிறனால அதை குற்றிய லிகரம்னு சொல்கிறோம். மகர குறுக்கம், தலைவன் அப்படிங்கிறதுல மகர குறுக்கம்னா இம்மு வரணும். ஸோ இதில் இம்மு வரவே இல்லை. ஸோ இது மகர குறுக்கம் கிடையாது. உயிரிழபடை தொலார், உயிரிழபடை உயிரெழுத்து அதோட நெடில் குறிலா இடம்பெறுறது. அதுக்கு பக்கத்தில் அது அளபெடை அப்படிங்கிறனாலே நீண்டு ஒலித்தல் அப்படின்னு அர்த்தம். இப்போ தொலார் லா, அந்த லாவை நம்ம இன்னும் கொஞ்சம் நீட்டி ஒலிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி அதுக்கு பக்கத்தில் அதோட குறில் எழுத்தாக இருக்கிற ஆவை இடம்பெற வச்சுருக்கோம். ஸோ இது அளபடை. என்ன அளபடைனா அந்த ஆ அப்படிங்கிறது என்ன எழுத்து? உயிரெழுத்து. அதனால் அது உயிரிழபடை. அவ்வளோதான். காணி என்பது டேஸ் அளவை குறிக்கும் சொல். காணி அப்படிங்கிறது நில அளவை குறிக்கும் சொல். சித்தம் என்பதன் பொருள். சித்தம் அப்படின்னா உள்ளம். சித்தம் என்பதன் பொருள். சித்தம் அப்படின்னா உள்ளம். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள். மாடங்கள் அப்படிங்கிறது எதை குறிக்கினா மாளிகையின் அடுக்குகள். ஸோ இப்படி கேட்கலாம், மாளிகையின் அடுக்குகளை குறிக்கக்கூடிய சொல் என்னது அப்படின்னு கேட்டோன்னா மாடங்கள் அப்படின்னு குறிக்கலாம். சித்தம்னா உள்ளம். பொருந்தா இணையை தேர்ந்தெடு. முத்துச்சுடர் போல நில ஒளி, தூய நிறத்தில் மாடங்கள், சித்தம் மகிழ்ந்திட தென்றல். இதில் எந்த இது பொருந்தாதுன்னா தூய நிறத்தில் நில ஒளின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பொருந்தாது. முத்துச்சுடர் போல நில ஒளின்னு தான் அதில் பாரதியார் குறிப்பிட்டிருப்பார். தூய நிறத்தில் மாடங்கள், சித்த மகிழ்ந்திட தென்றல் அப்படின்னு தான் அவர் கேட்டிருப்பார். ஸோ இது எக்ஸாஸாக இருக்கிறது தூய நிறத்தில் நில ஒளி. இது தவறானது. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி, துருவப்பகுதி. சிட்டுக்குருவி மீது எல்லா இடத்துலையுமே வாழும். மனிதர்கள் வாழக்கூடிய இடம் தான் சிட்டுக்குருவிக்கு பிடிக்கும். அதனால் எல்லா இடத்துலையும் வாழும். ஆனால் துருவப்பகுதியில் மட்டும் வாழாது. வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்களில் தவறானது எது? அழகின் அளவு அதிகரித்தல். என்னென்ன வலசையின் போது உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எதுலான்னா தலையில் சிறகு வளரும், இறகுகளோட நிறம் மாறும், உடலில் கற்றையாக முடி வளரும்.
இது எல்லாமே வந்து ஒரு பறவைக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள். ஒரு வலசை போகிற பறவைக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள். தலையில் சிறகு வளரும், இறகுகளோட நிறம் மாறிடும், உடலில் வந்து கற்றையாக முடி வளரும், அதோட அந்த குளிர் டெம்பரேச்சரெல்லாம் தாங்குறக்காண்டி. ஸோ அழகோட அளவு அதிகரித்தல் அப்படிங்கிறது மட்டும் அந்த மாற்றம் ஏற்படாது. ஸோ அது மட்டும் தவறானது. சிட்டுக்குருவி பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. ஆமாம், சிட்டுக்குருவி கூடு கட்டி தான் வாழும். கூடு கட்டும் காலங்களில் சத்தமிட்டு கொண்டே இருக்கும். சிட்டுக்குருவி வந்து கூடு கட்டி வாழக்கூடிய காலங்களில் வந்து அது சத்தம் போட்டே இருக்கும். கூடு கட்டிய பின் 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும். இந்த 3 கூற்றுமே சரியானது. அப்போ தவறானது என்னதுன்னா 12 நாட்கள் அடை காக்கும், 13ஆம் நாளில் குஞ்சுகள் வந்து வெளியே வரும். ஸோ அதுதான் வந்து தவறான கூற்று. 12 நாட்கள் அடை காக்கும், 13ஆம் நாளில் குஞ்சுகள் வெளிவரும். ஸோ இது தவறான கூற்று. 6th புக்கில் அந்த வலசை போதல் அப்படிங்கிற அந்த லெசனில் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் பறவைகள் தங்களுக்கென ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலே பறக்கின்றன. சில பறவை இனங்கள் அதே பாதையில் தாய் நிலங்களுக்கு திரும்புகின்றன. சில பறவை இனங்கள் போவதற்கும் வருவதற்கும் வேறு பாதைகளை பயன்படுத்துகின்றன. இந்த கூற்றுக்களில் எதுவும் தவறு இருக்கான்னு பார்த்தோன்னா எந்த தவறுமே இல்லை. ஸோ அனைத்தும் சரி. பறவைகள் தங்களுக்கென ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் பறக்குது. சில பறவை இனங்கள் அதே பாதையில் தாய் நிலங்களுக்கு திரும்பி வருது. சில பறவை இனங்கள் போகும்போது ஒரு பாதையும் வரும்போது இன்னொரு பாதையும் பயன்படுத்துது. ஸோ அனைத்தும் சரி. வலசை பறவைகள் வருகை தமிழகத்தில் அதிகரித்துள்ளது. தற்பொழுது சிட்டுக்குருவிகள் எண்ணிக்கை குறைந்துள்ளது. அதாவது தமிழகத்தில் வலசைக்கு வரக்கூடிய பறவைகளோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு. ஆனால் சிட்டுக்குருவிகளோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கு. சிலப்பதிகாரத்திற்கு வழங்கப்படக்கூடிய பெயர்களில் வேறுபட்டது எது? முத்தமிழ் காப்பியம், உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள், நாடக காப்பியம். இது 3மே சிலப்பதிகாரத்திற்கு வழங்கப்படக்கூடிய பெயர்கள். வாயுரை வாழ்த்துங்கிறது எதோட பேர்? திருக்குறளோட பேர். ஸோ சிலப்பதிகாரத்திற்கு வழங்கப்பட்ட பெயர்களில் வேறுபட்டது என்னதுன்னு கேட்டோன்னா முத்தமிழ் காப்பியம், உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள், நாடக காப்பியம். இது 3மே சிலப்பதிகாரத்தோட பேர். வாயுரை வாழ்த்துங்கிறது திருக்குறளோடது இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது தவறு. அப்புறம் சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டங்கள் காண்டமில் 10 காதைகள் இருக்குது. மதுரை காண்டமில் 13 காதைகள், வஞ்சி காண்டமில் 7 காதைகள், மொத்தமாக அதில் வந்து 30 காதைகள் இடம்பெற்றிருக்கும். ஸோ கீழ்கண்டவற்றில் சரியானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே சரிதான். சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டமில் 10 காதைகள், மதுரை காண்டமில் தான் அங்கே தான் கோவலன் கொலைக்குளம் எல்லாமே. ஸோ அங்கே தான் நிறைய கதைகள் இருக்கும், 13 காதைகள். வஞ்சி காண்டமில் 7 காதைகள் தான் இருக்கிறதுலே கம்மி. ஸோ மொத்தமாக அதில் வந்து 30 காதைகள் இருக்குது. அதில் முதல்ல சிலப்பதிகாரத்தில் புகாரில் தான் பிறந்து வளர்கிறாங்க. ஸோ அதில் 10 காதைகள். மதுரைக்கு போகிறாங்க, அங்கே தான் கோவலன் கொலைக்களம் எல்லாமே. ஸோ அதனால் 13 காதைகள். வஞ்சி காண்டமில் 7 காதைகள் மட்டும்தான். அப்புறம் கீழ்கண்டவற்றுள் வேறுபட்டது எது? கொங்கு அப்படிங்கிறது வந்து நிலவு. இது வந்து வேறுபட்டது. ஸோ அது தவறானது. இதெல்லாம் கரெக்ட் அப்படின்னா மேரு அப்படிங்கிறது இமயமலை, நாமநீர் அப்படிங்கிறது அச்சம் தரக்கூடிய கடல், அலி அப்படிங்கிறது கருணை. மேரு அப்படிங்கிறது இமயமலை, நாமநீர் அப்படிங்கிறது அச்சம் தரக்கூடிய கடல், அலி அப்படிங்கிறது கருணை, கொங்கு அப்படிங்கிறது வந்து நிலவை குறிக்கிறது அப்படிங்கிறது மட்டும் தவறானது. மேரு இமயமலை, நாமநீர் அச்சம் தரும் கடல், அலி அப்படிங்கிறது கருணை. திகிரி என்பதன் பொருள். திகிரி அப்படிங்கிறது ஆணை சக்கரம். ஸோ சக்கரம். திகிரி என்பதன் பொருள் சக்கரம். சிலப்பதிகாரம் காப்பியம் டேஸ் மற்றும் டேஸ் ஆகியவற்றை வாழ்த்தி தொடங்குகிறது. திங்கள், ஞாயிறு, மாமழை. அதாவது இயற்கையை வாழ்த்தி தொடங்கக்கூடிய காப்பியம் தான் சிலப்பதிகாரம். ஸோ திங்கள், ஞாயிறு, மாமழை போற்றுதும் அப்படி ஒரு இதையுமே வாழ்த்தி தொடங்கியிருப்பாங்க. இயற்கையை தொடங்கி எழுதியிருக்க காப்பியம் தான் சிலப்பதிகாரம். இயற்கையை போற்றி எழுதி தொடங்கியிருப்பாங்க வாழ்த்தில். மனோலின் என்னும் சிறுவன் மீன் பிடிக்க கற்றுக்கொள்வதற்காக எத்தனை நாட்கள் சாண்டியாகோவுடன் கடலுக்கு சென்றான்? 40 நாட்கள் கடலுக்கு சென்றான். சாண்டியாகோவுக்கு எத்தனையாவது நாள் மீன் கிடைத்தது? 85வது நாள் மீன் கிடைத்தது. கிழவனும் கடலும் என்ற நூல் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எது? 1954. இந்த 1954 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான இயர். எங்கெங்கெல்லாம் படிச்சிருக்கீங்கன்றதை லைட்டாக யோசிச்சு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கிழவனும் கடலும் என்ற நூல் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1954. கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. கிழவனும் கடலும் என்பது ஒரு புதினம். கிழவனும் கடலும் அப்படிங்கிறது வந்து ஒரு புதினம். கிழவனும் கடலும் அப்படிங்கிறது வந்து ஒரு நாவலா புராண கதையான்னு கேட்டேன்னா அது வந்து ஒரு புதினம். கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. வரும் வண்டி என்பது
எதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டோன்னா மகர குறுக்கத்துக்கு எடுத்துக்காட்டு. வரும் வண்டி, வரும் இம்முன்னு முடிஞ்சிருக்கு, அதோட சவுண்டு குறைஞ்சிருக்கு. ஸோ மகர குறுக்கத்துக்கு எடுத்துக்காட்டு. இது வந்து 6th உள்ள செகண்ட் லெசன் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு.